Welcome to Everyday Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் chocolate banana pancakes. இதுக்கு ரெண்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சுக்கோங்க. வாழைப்பழத்துல தோல் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டா கருப்பா புள்ளி விழுந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பழத்தை செலக்ட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுதான் இதுக்கு பெஸ்ட். பழம் மசிச்சாச்சு. அடுத்ததா pancake மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த கலர்லெஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா தாராளமாக வெனிலா எசன்ஸே யூஸ் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததாக பால் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் அளவுக்கு பால். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் கொக்கோ பவுடர் பற்றியும் கொஞ்சம் சொல்லணும். டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் பாதி யூஸ் பண்ணாலே போதும். ஹெர்ஷீஸ்லலாம் உங்களுக்கு டார்க் கொக்கோ பவுடர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாதி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் கசந்துரும். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா போரிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அப்படி கிடைக்கலையா கொஞ்சமாக பால் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ பேட்டர் ரெடி. அடுத்ததாக நம்ம பேன்கேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேனில் நெய் விடுங்க. ஒரு கரண்டி இதில் ஊற்றுங்க. இதை ரொம்ப தேய்க்க வேண்டாம். இதை நம்ம திக்காக ஊற்றுறனால தேவைப்பட்டால் இதை ஒரு மூடி போட்டு கூட வேக விட்டுக்கோங்க. இதோ ஒரு சைடு வந்துருச்சு. நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதா இருந்தால் இதை ஃபுல்லாகவே கோதுமாவிலே செஞ்சு பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன பேன்கேக்ஸ் அப்படின்னாலே அவங்க மைதாவில் தான் செய்வாங்க. ஸோ நாங்கள் இது ரெண்டையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கோம். அண்ட் இது இன்னும் ஃப்ளஃபியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே மைதா தான் யூஸ் பண்ணணும். இதோ நம்ம பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் மேப்பிள் சிரப். பட் நம்ம ஊரில் மேப்பிள் சிரப் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இருக்கவே இருக்கு ஹனி தொட்டு சாப்பிடுங்க. ஹெல்த்தியும் டேஸ்டியும் கூட. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.